சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள ரெயின் ரேவ் நீர் இசை திருவிழா மற்றும் தொழிலாளர் தின கொண்டாட்டங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களை கடுமையாக சாடியுள்ளார். ஏப்ரல் 30 முதல் மே 2 வரை புக்கிட் பின்தாங்கில் நடைபெறவுள்ள இந்த வருடாந்திர நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் நீச்சல் உடை உட்பட அரைக்குறை ஆடைகளை அணிய வேண்டுமென பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றார் அவர். கோலாலம்பூரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் சிறு வணிகர்களுக்கு உதவவும் விசிட் மலேசியா 2026 சுற்றுலா பிரச்சார திட்டத்தின் கீழ் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்வது அவரவர் விருப்பம் என்றும் எவரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் கூறிய அமைச்சர், ஆதாரமற்ற வதந்திகளை பரப்பி இனவாத அல்லது அரசியல் ரீதியாக இந்த திருவிழாவை கொச்சைப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். முறையாக திட்டமிடப்பட்டுள்ள இவ்விழா நாட்டின் கலாச்சார பண்புகளுக்கு உட்பட்டே நடைபெறும் என அவர் உறுதியளித்தார். தாய்லாந்தின் சொங்க்ரான் நீர் விழாவை ஒத்திருக்கும் இவ்விழா மலேசிய சூழலுக்கு தேவையில்லை என்றும் அது நடைபெறும் இடம், பிரம்மாண்டம் போன்றவற்றை ஏற்பாட்டாளர்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜனவரியில் ஸ்லாங்கூர் பாஸ் இளைஞர் தலைவர் ஒருவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாத்திடீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.